தாலிய போட்டு வந்து அங்கே வந்து தராசை வந்து சமன் பண்ணுறாங்க அபி. அதனால் வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அபி எல்லாரும் பாராட்டுறாங்க. இதை பார்த்த ராகவுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. அபி மேலே எந்த தப்புமே இல்லையா? ஏற்கனவே வந்து அபி வந்து என் அக்காவுக்கு துரோகம் பண்ணலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அபி நல்லவன்னு சாமியே சொல்லுதே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கார். அவருக்கு ஒன்றும் புரியாமல் அபியை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை முரளி விதிச்ச நம்ம போட்ட பிளான்லாம் சொதப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக இருக்கார். அடுத்து வந்து எல்லாருக்குமே வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போடுறாங்க. அப்போ அபி வந்து ராகவ் வந்து பண்ணுறாரு, அபி வந்து அப்பையிலேருந்து விரதமாக இருந்தா இவ எல்லா வேலையும் இவ தான் இழுத்து போட்டு செஞ்சுட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு வந்து அபியை உட்கார வச்சு ராகவ் வந்து நான் பரிமாறுறாரு. சாப்பிடு அபி அப்படின்றாரு. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னோடனே அதெல்லாம் தெரியாது, நீ தான் ரொம்ப வந்து பசியோட இந்த முதல்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு. அபிக்கு ராகவுக்கு அபியும் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப படி ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து முரளிக்கு செம்ம காடாது. என்ன இது இவங்க இப்படி ஆயிட்டாங்க, ரெண்டு பேரையும் வந்து பிரிச்சிடலாம்னு நினச்சி இந்த மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலேயே ராகவ் என்ன கண்ணில் ரொம்ப வந்து அன்பு தெரியுது. ராகவுக்கு என்ன நடந்திருக்கும்? ஒரு வேளை இந்த இன்சிடெண்ட்டால் ராகவ் வந்து எப்படியாவது வந்து அபி நல்லவன் உணர்ந்துட்டானா, ஒரு வேளை சாமியை பற்றி நம்புறானா, அவன் நம்பக்கூடிய ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து பார்த்தீங்களா ராகவ் எப்படி மனசு மாறிட்டான்னு சொல்லிட்டு அபி எப்படி கவனிச்சுக்கிறான் பார்த்தீங்களா? இதுதாங்க தெய்வ செயல்னு சொல்கிறது. பார்த்தீங்களா, அந்த வேண்டுதல் நிறைவேற்றணுன்னு ராகவ் மனசை அந்த தாய் மாற்றிட்டா அந்த அம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க அஞ்சலி. அப்படியே காண்டாவது முரளிக்கு தாங்கிக்கவே முடியல. பார்த்து டென்ஷன் ஆகுறாரு.